வணக்கம் மக்களே. என்னடா இவன் 2 நாள் வீடியோ போடுறான், 2 வாரம் காலமாக போயிடுறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது உண்மைதான். ஏன்னா நாட்டு மக்களுக்கும் நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரமாட்டேங்க. எனக்கே ஒரு பிரச்சனைனா யாராவது வந்து என்னை காப்பாற்றணும். அப்படிதான் நம்ம நிலைமை இருக்குது. நாட்டுக்கு ஒரு பிரச்சனை, நாட்டுக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜந்தர் மந்தரில் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தானா நம்ம சேனலை பார்க்க மறந்துட்டேன். சரி, ஓகே, அந்த ப்ரொடெஸ்ட் நல்லபடியாக முடிஞ்சு அந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் நம்மள வேலையை பார்க்கணும்னு பார்த்தா நமக்கு தான் புதுசாக பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமே. அப்படி பல பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில். இப்படி பிரச்சனையிலே வாழ்ந்துட்டு இருக்க எனக்கு எதையாவது பார்த்து இந்த டிப்ரெஷனை சரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்ப வந்த ஐடியா தான் பிராங்க் வீடியோஸ். காதி கீஞ்சிருண்டா ஒன்னதாண்டா. நான் வந்து ஓஜி பிராங்க்ஸை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதாவது இந்த ஒஸ்ட் பிராங்க்லேருந்து பெஸ்ட் பிராங்க் வரைக்கும் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு ஒஸ்ட் பிராங்க்னா நம்ம எதெல்லாம் வந்து பண்ணவே கூடாது, அதை சப்போர்ட்டும் பண்ணக்கூடாது அப்படின்றதுலேருந்து பிராங்க்னா இப்படி பண்ணலாம், இதுக்கு சப்போர்ட்டும் பண்ணலாம், இதை பார்த்து என்ஜாயும் பண்ணலாம். பிகாஸ் பிராங்க்ன்றது வந்து இட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். ஒருத்தரவங்க வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக பண்ணக்கூடியதான் பிராங்க். அந்த பிராங்க்னால நம்ம யாரையும் ஹர்ட் பண்ணவும் கூடாது. பண்ணுற நம்ம ஹர்ட் ஆகிக்கலாம், பட் நம்ம பிராங்க் பண்ணுறவங்களே ஹர்ட் பண்ணக்கூடாது. பார்க்குறவங்களுக்கு அது வந்து ரொம்ப அனீஸியாக ஃபீல் ஆகக்கூடாது. ஸோ அது ரொம்ப ஒரு ப்ராப்பரான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் போது மட்டும்தான் அது ஒரு ப்ராப்பரான பிராங்க் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. ஸோ இன்னைக்கு நாளைக்கு எல்லா பிராங்க்குமே ஸ்கிரிப்டடாக இருக்குது, ப்ராப்பர் ஸ்கிரிப்டடாக இருக்குது. ஆர்கானிக்கா பிராங்க்ன்றது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இப்போ அது வந்து இல்லை, டைனோசர்லாம் அழிஞ்சு போன மாதிரி இப்போ வந்து பிராங்க்ஸும் அழிஞ்சு போச்சு. ப்ராப்பராக ஒரிஜினாலிட்டியாக பிராங்க் பண்ணிட்டு இருந்த சில பேரும் இப்போ வந்து ஸ்கிரிப்டடாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஆஃப் கண்டென்ட் தேவைப்படுது. ஸோ நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒஸ்ட் பிராங்க்லேருந்து பெஸ்ட் பிராங்க் வரைக்கும் பார்க்க போகிறோம். போகலாம். முக்கியமாக இந்த வீடியோவில் சில யூடியூப் சேனல்ஸ் பற்றி பேச போகிறேன். இன்கேஸ் நீங்கள் அதுக்கு மிகப்பெரிய ஃபேனாக இருந்தீங்கன்னா, இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். இதுக்கு நான் எந்த ரிவ்யூஸும் சொல்லலை. இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். ஓகேங்களா? போகலாம். முதல்ல எப்படி பண்ணக்கூடாது, பிராங்க் எப்படி பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முதல் சேனல் பிராங்க் ஸ்டார் சூர்யா. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த பிராங்க் ஸ்டார் சூர்யா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு சுந்தர்சி வருவான். அந்த மனுஷனோட கம்பெனியில் 2 ஆர்டிஸ்ட், ஒன்று அவரு, இன்னொன்று அவங்க அம்மா. இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங் ஒன்று பண்ணுவாங்க பாருங்க. மாசா இருக்குங்க. సూర్య లేదు, చంద్రముఖి. எல்லாத்தையும் பிளான் பண்ணி அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு ப்ராப்பரா பண்ணுவாரு. ஆனா அவங்க அம்மாவோட ஆக்டிங் இருக்கு பாத்தீங்களா, அது ஹைலைட்டா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒண்ணுமே அவங்க வீட்டுல எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 300ல இருந்து 400 பிராங்க் பண்ணிருப்பாரு போல. இன்னமும் அவங்க அம்மா பிராங்க் அவங்க அம்மா நம்பிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா எந்த பிராங்க் பண்ணாலும் நம்பிடுவாங்க. அந்த பையன் என்ன சொன்னாலும் அவங்க அம்மா நம்பிடுவாங்க. அவனுக்கு பேய் போச்சுன்னு சொன்னா நம்புவாங்க. அந்த பையன் திடீர்னு ஒரு போலீஸ் காஸ்டியூம் போட்டு வருவாப்புல. அது போலீஸ் காஸ்டியூமே இருக்காதுங்க, அது ஒரு கூர்க்கா காஸ்டியூம் மாதிரி இருக்கும். அதை போட்டு வருவாரு. அப்பயும் அவங்க அம்மா நம்பிடுவாங்க. ஐஏஎஸ்ன்னு சொன்னா நம்பிடுவாங்க. என்ன சொன்னாலும் நம்புவாங்க அவங்க அம்மா. அந்த மாதிரி, அதாவது இதை பார்க்கும்போது இது பிராங்க்னே தெரியாது, இது ப்ராப்பரான ஒரு ஸ்கிரிப்டட் வீடியோ அப்படின்றது ஒரு குழந்தைய கூட தெரியும். பட் இருந்தாலும் சில பேர் அதை பார்க்குறாங்க. பட் சரிம்மா, அழுவாதம்மா, அழுவாம போய் தூங்குமா. காஸ்ட்லி சாரியை தூக்கி போறீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. அம்மா அழுவாதம்மா, விடுமா. பிராங்க்ஸ்டர் சூர்யா வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒஸ்ட்டு இந்த பிராங்க் ஷோ.
பட் அவரோட நல்ல விஷயம் என்னன்னா பெருசாக போய் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணதா இல்லை. அது வரைக்கும் நான் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவேன். பிகாஸ் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணாதது தான் பெட்டர். சப்போஸ் பப்ளிக்கில் எடுக்கிறோம் அப்படின்னா அது அவங்களுக்கு எந்த ஒரு இன்கன்வீனியன்ஸும் இல்லாமல் இருக்கணும். அதனால தான் வந்து ப்ராங்க்ஸ் எப்பவுமே ஃபாரின்லலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் ப்ராங்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜென்யூனாக இருக்கும். ரொம்பலாம் ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து ஷாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசாக வந்து ஃபாரினில் ஹர்ட் பண்ணுறது, டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகிறது, அவங்கள போட்டு மன உளைச்சலுக்கு கொண்டு போகிறதுலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஏன்னா ப்ராங்க்ன்றது நம்ம அங்கேருந்து கொண்டு வந்த ஒரு கல்ச்சர் தான். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ப்ராங்க்ஸ்டர் சூர்யா வந்து ஸ்கிரிப்டடாக இருந்தாலும் எந்த ஒரு பப்ளிக்கும் டிஸ்டர்ப் பண்ணாததுனால ஐ டு சப்போர்ட் ப்ராங்க்ஸ்டர் சூர்யா. பட் இருந்தாலும் லாஸ்ட் கேட்டகரி தான். ஒஸ்ட்லேருந்து கொஞ்சம் பெஸ்ட்டுக்கு போவோம். அதாவது ஆவரேஜ் இல்லைங்க, ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாதுங்க. இந்த சேனல் வந்து எல்லாமே ஸ்கிரிப்டட் தான், ப்ராப்பர் ஸ்கிரிப்டட் தான். ஆனால் என்ன உங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டியாக இருக்கும் இது பார்க்கும்போது. ஏன்னா இவங்க வந்து மோஸ்ட்டாக இவங்க யாரை வச்சு ப்ராங்க் பண்ணுவாங்க, மீன்ஸ் ப்ராங்க் ஷோ நடத்துவாங்கன்னா வயசு பொண்ணுங்க, ஆன்டி, இவங்க தான் வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த ரோலாக இருப்பாங்க. அவங்க எல்லாமே அவங்களோட கம்பெனி ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, இல்லைன்னா வாடகைக்கு எடுத்துகிற ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க. ப்ராப்பர் ஆர்டிஸ்ட் தான். ஏன்னா இந்த ப்ராங்க் ஷோஸ்லாம், இந்த ப்ராங்க் சேனல்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக ஸ்கிரிப்ட் எழுதி ஆக்ஷன் கட் சொல்லி தான் ப்ராப்பராக பண்ணுறாங்க. அது வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு. அந்த சேனல் எந்த சேனல்னால் இவங்க ஒரு பல வகை குழு, சன் நெட்வொர்க் மாதிரி இவங்க வந்து 360 நெட்வொர்க், நாகை 360 அந்த மாதிரி நிறைய 360 வச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், வீட்டுல கொத்தனார் வேலை நடந்துட்டு தண்ணி பாட்டு நீங்க பில்லு அமௌண்ட் போட்டுறாதீங்க. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதே ஒரு 2 இது எடுத்துக்கிறேன், 2 பார்சல் எடுத்துக்கிறேன். இல்ல நீ வீட்டுல வேலை நடந்துட்டு இருக்க, அதுக்கு தான் நம்ம மச்சி பால் போக முடியும். ஒரு நிமிஷம். ஒரு பண்ணி சோடா. ஏங்க உங்க இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கீங்க, இஷ்டத்துக்கு அது இதுன்னு சாப்பிட சொன்னா என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வயித்துக்கு கொஞ்சோண்டு சாப்பிட்டாங்க. என்னங்க தப்பு? என்னங்க வயித்துக்கு சாப்பிட்டீங்க? சாப்பிட சொன்னா இதெல்லாம் ஆர்டர் பண்ண சொன்னச்சா உங்களுக்கு? அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, இவர் வந்து கொரியர் பாயா. இந்த கெட்டப்ல வந்து ஒரு கொரியர் பாய் வராரு. கொரியர் பாய் வந்து லெட்டரோட வராரு. லெட்டர் வேற, கொரியர் வேற. சரி ஓகே, இவர் லெட்டர் கொடுக்குறாரு. இவர் வந்து கொரியர் பாய். அதுவும் வந்து வீட்டிலலாம் இல்லை, நடு ரோட்லேயே. பேர் அபிநயா. உங்களுக்கு இந்த லெட்ரு ஒன்று வந்துருந்துச்சு ஒரு வருஷம். லெட்ரு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிறோம் உங்கள்கிட்ட கொடுத்த மாதிரி. இருங்க, இல்லை இல்லை சும்மா லெட்டர் நம்ம உங்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னு. கொரியரில் வந்து லெட்டர் கொடுத்து ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்களா? இல்லை ஆமாம், எங்களோட கம்பெனியோட ப்ரொசீஜர் படி. கம்பெனி இது வந்து கம்பெனி. அவங்களும் வந்து எல்கேஜி குழந்தை மாதிரி என்ன சொல்லணும்னு கேட்பாங்க. ஏன்னா அதானே ஸ்கிரிப்டே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நடு ரோட்டில் உங்களுக்கு ஏதாவது லெட்டர் கொடுத்தா நீங்கள் நின்று பேசுவீங்களா? இல்லை இந்த மாதிரி கெட்டப்பில் வந்தால் நீங்கள் யாராச்சும் கான்வர்சேஷன் பில்ட் பண்ணுவீங்களா? அது அது ஒரு நேச்சுரலாகவே இருக்காது. இப்போ நீங்கள் பாருங்களேன். இல்லை அது ஒருவேளை நீங்கள் அதாவது அது இல்லை யார் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லுங்கள். சைனீஸில் யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா? சரி அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க அதை விடுங்க. ஓசியில் சோறு அது படிச்சுட்டு நாங்கள். சரி விடுங்க. என்னங்க எல்லாம் ஓசின்னு எல்லாம் ஓசியிலே போட்டிருப்பீங்களா எல்லாமே? இது யார் வாங்கி கொடுத்தது உங்களுக்கு? வந்து எது ப்ராங்க்கு எது ஸ்கிரிப்டுன்னு தெரியாதுல்ல பல பேருக்கு. இப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பாலாம் இருப்பாங்க, அவங்களாம் வந்து எது ப்ராங்க் எது ஸ்கிரிப்டுன்னு அவங்களுக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து ப்ராங்க்குன்னு நினச்சி அவங்களும் பார்க்குறாங்க. ஏஐ வீடியோவை ஏஐன்னு நம்ம ப்ரூவ் பண்ணுறது இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. இங்கே பாரு, நாய் பாரு சமைக்குது, பூனை பாரு விசிறுது, வீடு கூட்டுதுன்னு சொல்லி நம்மளே வந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம வீட்டில். ஆனால் ஏஐன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரிலங்க. ஏன்னா ஏஐ டெக்னாலஜி பயங்கரமாக வளர்ந்துட்டே இருக்குல்ல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ப்ளஸ் ஒரு 40 60 ஏங்க 65 வயசு கிழவனே அங்கே லவ் பண்ணுறீங்க? வெக்கமா? ஏம்மா ஏம்மா என்ன எப்படி நீ துப்பலாம்? நீ இல்லைங்க 65 வயசு கிழவனை போய் அங்கே காதலிச்சிங்க. நான் 65 வயசுக்கு லவ் பண்ணுறேன்னு நீ நினைக்கிற? அதில் அப்புறம் என்னங்க 25 வயசுல உங்களுக்கு காதல் ஆரம்பிச்சிருக்கு. இருக்குடா இருக்குடா.
அந்த பொண்ணால சிரிப்பே கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. என்ன பண்றது? ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா இருந்தா பரவாயில்ல, அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டா இருப்பாங்க மேபி, இல்ல புதுசா இப்பதான் நடிப்புக்காக தேடிட்டு இருக்க ஒரு ஆளா இருப்பாங்க. நாகை 360 ஓகே, அதுக்கு அடுத்த லெவல். பிகாஸ் பிராங்க் ஸ்டார் சூர்யாவை விட அவங்க ஏன் பெட்டர் அப்படின்னா, கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து கடைலாம் வாடகைக்கு எடுத்து கார்லாம் எடுத்து ரோட்டில் ப்ராங்க் பண்ணுறது, கொஞ்சம் எஃபர்ட்ஸ் அதிகம். அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கும்போது ஓகே, ஸ்கிரிப்டட் தான், பட் ஓகே, போர் அடிச்சா கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம அடுத்து யாருன்றதை பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ப்ராங்க் ஸ்டார் யாருன்னா, அவர் வந்து கிட்டத்தட்ட யூடியூப்ல ஒரு ப்ராங்க் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நம்ம ராகுல், ப்ராங்க் ஸ்டார் ராகுல், அவர் வந்து பயங்கர எஃபர்ட்டுங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும். தம்பி அப்படி இங்கே வாங்க, அதே மாதிரி பிடி வா, அது பிடி. நீங்கள் வாங்க இந்த அளவு இங்கே. மரியாதை பண்றீங்களா இல்லையா? மாத்தி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ஒரு நிமிஷம், என்ன கஸ்டமர் என்ன அவர் எவ்வளோ கொடுக்குறாரு? நான் வந்து 500 ரூபா கொடுத்து வந்தேன், இவர் எவ்வளோ கொடுத்தாரு? ஃப்ரீயாக வந்த வச்சுட்டு இருக்க. நிறைய எஃபர்ட் போடுவார். அவருக்குமே வந்து பிகினிங்கில் ப்ராங்க்ஸாக இருந்தாலும், பட் அவரும் போக போக ஃபுல் ஸ்கிரிப்டடாக மாற்றிட்டாங்க. நிறைய கார்லேயே ஸ்கிரிப்ட் பண்ணுறது, அப்புறம் கடைகளில் போய் ஸ்கிரிப்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு 2-3 இயர்ஸ், 2-3 இயர்ஸ் நினைக்கிறேன். பிகினிங் அவர் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. அப்போலாம் வந்து நிறைய ஓன் கண்டென்ட்னா ப்ராங்க், ரியல் ப்ராங்காகவே இருந்துச்சு. உண்மையாகவே ஒருத்தர் வந்து ப்ராங்க் பண்ணி அதுக்கப்புறம் அவர் டென்ஷனே அவர்கிட்ட அடியெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து அவர் உண்மையை சொல்லி, அது ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. ஒருத்தர் அடி வாங்குறது நல்லா இருக்குன்றது கிடையாது, இந்த ப்ராங்க் ஒரிஜினலாக இருக்கும்போது அதோட ஒரிஜினாலிட்டி நல்லா இருக்கு. மற்ற ப்ராங்க் வீடியோஸை பார்க்க வரதை விட ஒரிஜினாலிட்டியாக பார்க்கும்போது, ஒரிஜினல் ப்ராங்க் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒரு சஸ்பென்ஸ், ஒரு என்ஜாய்மெண்ட் நிறையா இருக்கும். அதோட அவங்க அந்த பப்ளிக்கோட ரியாக்ஷன் என்ன, அங்கே ப்ராங்க்ல இருக்கிற அந்த பப்ளிக்கோட ரியாக்ஷன் என்னன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். ஃபீல்ல மனுஷன் வந்து இப்போ பெருசாக வீடியோவே போடுறதில்ல, பட் லாஸ்ட்டாக பண்ண வரைக்குமே கூட ஃபுல்லாக ஸ்கிரிப்டட் தான், எல்லாமே ஸ்கிரிப்டடாக போயிடுச்சு. கழுத்துல நீங்க போட்டிருந்தா சூப்பரா இருக்கும். தூக்கில் தொங்க சொல்றியா நீ? இல்ல நீங்க செயின் கழுத்துல போட்டா சூப்பரா இருக்கும். ஆனா நீங்க உட்கார்ந்து அவர் பண்ணிட்டு போவாரு. உட்கார்றா நீங்க பேசுறத வச்சு கண்டுபிடிச்சு வாங்க. உட்கார்றா உன திட்டுறான் அசியசிமாவன். இல்ல நீங்க உட்கார்ந்து பேசுங்க. ஃப்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன். என் ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் நான் வரேன். ஓ, நீ ஏரியில கெத்துனா நான் ஏரியில கெத்து தான், புரிஞ்சுக்க. ஆனா ராகுல் ப்ரோட்ட ஒரு விஷயம் என்னன்னா, பயங்கரமா ட்ரிகர் பண்ணி விட்டுருவாப்புல. ஒரு பயங்கரமா வந்து வெறுப்பேத்தி அடி வாங்குவார். அவருக்கு தெரியும் அடி வாங்கிடுவோம் அப்படின்னு அவருக்கே தெரியும். பட் அவர் அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாரு. பயங்கரமா ட்ரிகர் ஆக்கி விட்டு அடி வாங்கி தான் மனுஷன் ப்ராங்க் பண்ணுவார். அவருடைய எஃபர்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக அதிகம். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களை விட ரிஸ்க்கு அதிகம். ஏன்னா மனுஷன் வந்து சேஃப் ஜோனில் போக மாட்டார் முடிஞ்ச அளவுக்கு. இவங்கள்ட்ட பேசி வச்சு இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சேஃப் ஜோனில் போகாமல் ரிஸ்க் எடுத்து அந்த ரியாலிட்டி, ப்ராங்கோட இந்த ரியாலிட்டியை வந்து நமக்கு கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது எனக்கு ராகுல் ப்ரோ வந்து இட்ஸ் குட் கண்டென்ட். புஷ்பா என்ன చినుకు చినుకు అందెలతో చిటపట చిరు సవ్వడి நக்கல் பண்ற காலை பிடிச்சிக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, வாங்க இங்கே வாங்க. இந்த செயின் வந்து எந்த கிடையாது, இது வந்து உங்க நண்பரோட தான். உங்க நண்பர் அந்த இடத்துல பாருங்க, ஒரு டிஸ்குக்குள்ள உட்காந்துருக்கான் பாருங்க.
இல்லைங்க பாருங்க கேமரா வச்சு இப்படி ப்ராங்க் பண்ணிட்டு இருக்கோம் நினைச்சு பாக்ஸ்குள்ள கேமரா வச்சிருக்கோம் அவங்களும் நடிக்கிறானுங்கண்ணே. ஆனா எனக்கு எதுவுமே ஆகலண்ணே. இங்க பாருங்க நீங்க செயின் எடுக்கல. நீங்க மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லிக்விட் போட்டு படுத்தோம் பாத்தீங்களா, உங்களுக்கு ஆயில் போட்டு அந்த அமுக்கிற கேப்ல தானே இவன் மெதுவா பெட்ஷீட் மேல போட்டு அப்படியே பூ போட்டு பண்ணானே. எனக்கு தெரியாதுண்ணே, நம்ம அடிச்சிருக்கேன். அவன் என்ன தெரியுமா சொன்னான் அவங்ககிட்ட, டேய் சொல்லாண்டா வாய் மூடிட்டு இருக்கு இல்ல உனக்கு இருக்கு. அவர் கடைசி ஓகேங்களா, ப்ராங்க் பண்ணி முடிச்சுட்டு சாரி கேட்டுட்டு உங்க பர்மிஷன் அந்த வீடியோ போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனோட அந்த தன்மை இருக்குல்ல அதையும் வாங்கிக்கிறாரு, கெட்ட விதத்துல திட்டும் வாங்கிக்கிறாரு, எல்லாம் பண்ணிட்டு அவங்கள வந்து கூல் பண்ணி அந்த ஒரு விஷயம் கிரியேட் பண்றாருல காமா, அது வந்து நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஸ்டாக இருக்குது, நீங்கள் போரிங்காக ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ராகுல் ப்ரோட ப்ராங்க்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரெண்டாவதாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக கொஞ்சம் பிடிச்சது அந்த சேனலில். பிகாஸ் அவங்களோட அப்ரோச் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டு மற்ற சேனல் மாதிரி உழப்பாமல் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அவங்களோட எடிட்டிங் லைனாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், அவங்க கொண்டு போகிற ஆங்கிள், கொண்டு போகிற அந்த டியூரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், போரிங்காக இல்லாமல் இருக்கும், அண்டு க்ளம்ஸியாக இல்லாமல் இருக்கும்ன்றனால தான் எனக்கு அது பிடிக்கும்னு சொல்கிறேன். கட்டெரும்பு சேனல், கட்டெரும்பு பிராங்க் ஷோ, அவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பிகாஸ் அவங்க வந்து அடி வாங்குறதையும் கம்மி பண்ணிக்குவாங்க, அந்த பக்கம் வெறுப்பேற்றதையும் நிறையா பண்ணுவாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஒரு போல்ட்னஸ் இருக்கும், அவங்களோட ஷோஸில் எப்பவுமே ஒரு போல்ட்னஸ் இருக்கும். இப்போ ராகுல் ப்ரோ பண்ணுறாருன்னா ராகுல் ப்ரோ கிட்ட ஒரு பயம் இருக்கும், லைட்டாக அடிச்சிட போகிறாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும். இவங்க வந்து அடிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்கிரிப்டை, அவங்களோட கான்செப்டை வந்து அழகாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க, எங்கேயாவது ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. ஆனால் கை துடைக்கிறதுக்கு முன்னாடி போத்தி விட சொல்லியிருக்கா வந்தா, விவிஐபிக்கு மட்டும் செய்வோம். வைங்க ஓசியாக குடிக்கிறவங்களுக்குன்னே பாயசம் வச்சுருப்போம்னே, ஓசி பாயசம்னே குடிச்சுக்கலாம். போகும்போது அப்பள பாயிட்டு எடுத்துகிட்டு போங்க, உங்களுக்கு ஃப்ரீ. சார் கவனிக்க சொல்லியிருக்கா, கவனிக்கிறேன் சார். சார் ஐ எம் த மேனேஜர் சார், நீங்கள் என்னை முறைச்சி பார்க்குறீங்க. புரியல சார், என் சீட்டு குமார் அண்ணன் தான் ஃபோன் பண்ணுறாரு, உனக்கு வேலை காலி. ஆனா இந்த மாதிரி ஒரு டீம்லயும் ஒரு கேரக்டர் வச்சிருவாங்க போல, அடி வாங்குறதுக்குன்னே, வெறுப்பேத்தி அடி வாங்குறதுக்குன்னே ஒரு கேரக்டர் வச்சுக்கிறாங்க. அது வந்து ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி சந்தோஷப்படுத்துறோன்றது இல்லை, அது வந்து ஒரு டார்க் ஹியூமர்னு சொல்லுவாங்க. டார்க் ஹியூமர் பேசிக்கா இந்த சினிமாவில் காமெடி பொறுத்த வரைக்கும் டார்க் காமெடின்னு சொல்லி இப்போ வந்து ஃபுல்லாக 18+ போட்டுட்டு இருக்காங்க. பட் டார்க் காமெடினா என்னன்னு பல பேருக்கு தெரியல. டார்க் காமெடினா தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிற விஷயத்த இன்னொருத்தரை பார்த்து சிரிக்கிறது. அதாவது சார்லி சாப்ளின் வந்து டார்க் காமெடி தான், ஏன்னா அவர் தன்னை ஹர்ட் பண்ணிக்கிறாரு, அந்த அவர் ஹர்ட் ஆகிறத பார்த்து பப்ளிக் பீப்புள் சிரிக்கிறாங்கல்ல, அதுதான் டார்க் காமெடி. இது வந்து பல பேர் தப்பா புரியும், டார்க்னாலே வந்து 18+ கண்டென்ட், டபுள் மீனிங் காமெடி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. டார்க் காமெடினா தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்கிறது. இப்போ வந்து கமல் வந்து மோஸ்ட் டார்க் காமெடி பண்ணுவார். பஞ்சதந்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் அந்த படத்துல எவ்வளோ ஹர்ட் ஆகுறாரு, அதனால எவ்வளோ சஃபர் ஆகுறாருன்றதான் ஃபுல் காமெடியே. வடிவேல் பண்றது ஃபுல்லாக டார்க் காமெடி. விவேக் வந்து கலந்து பண்ணுவார், டார்க் காமெடியும் பண்ணுவார், லைக் டைரக்ட் காமெடியும் பண்ணுவார். ஸோ பஞ்ச் காமெடிஸ் பண்ணுவார். ஸோ டார்க் காமெடி வந்து எப்பயுமே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு கொடுக்கும், அது மேலே மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. பிகாஸ் அது அந்த காலத்துலேருந்து அப்படி தான். சார்லி சாப்ளினா இருக்கட்டும், வடிவேலுவா இருக்கட்டும், அண்டு யோகி பாபு கூட பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள்ல வந்து தன்னைத்தானே நிறைய ஹர்ட் பண்ணிக்கிற மாதிரியான மொக்க பண்ணிக்கிட்டு ஒருத்தர் வந்து நம்ம ஹர்ட் பண்ணி அதனால நம்ம சிரிக்கிறோம், அதுதான் டார்க் காமெடி.
ஸோ இந்த ப்ராங்க்ஸில் வந்து இந்த டார்க் காமெடின்ற விஷயத்தை கொண்டு வரது வந்து கொஞ்சம் நல்லது. ஏன்னா அது மக்கள்கிட்ட ஈஸியாக வந்து அட்டாச் ஆகிடும். அதனால தான் இந்த மாதிரி முக்கியமான ப்ராங்க் டீமில் பார்த்தீங்கன்னா அடி வாங்குறதுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அதுதான் இந்த டார்க் காமெடி வந்து பூஸ்ட் பண்ணுற கேரக்டர். அந்த மாதிரி தான் இந்த பையன் கட்டெரும்பு சேனலில். மண்டையில கொட்டு வேணாண்ணா யாரா இருந்தாலும், மண்டையில கொட்டு வேணாண்ணா யாரா இருந்தாலும். அப்படியா? அவன் மண்டையில கொட்டிக்கிறான். அவன் எங்க அடிக்கிறான். சின்ன பையன், சின்ன பையன் தெரியாம பேசியிருக்கான். கிளீன் பண்ற பையன் தப்பு செய்யல. சில ஸ்கிரிப்டடும் பண்ணுவாங்க. லைக் வனிதாக்கா எபிசோட்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டடுன்னு தெரிஞ்சிடும். நான் வனிதாக்காவெல்லாம் ப்ராங்க் பண்ண முடியாது. அந்த அக்கா வந்து சும்மாவே ஊன்னு ஆடுவாங்க. அதனால நிறையா ஸ்கிரிப்டடும் இருக்கும், டைரெக்டாக ப்ராங்க்ஸும் இருக்கும். பட் எனக்கு வந்து கட்டெரும்பு சேனல் வந்து பிடிக்கும், பெஸ்ட்டு. ஓகே, கடைசியாக நம்ம வந்து த பெஸ்ட்டு சேனலை பார்க்க போகிறோம். தமிழில் ப்ராங்க்ல தி பெஸ்ட்டு அப்படின்னு எனக்கு தோன்ற ஒரு சேனல் வந்து ஸ்மைல் சேட்டை ஃபன் பண்ணுறோம். இந்த பார் லைட் ஃபுட். நான் சின்ன புள்ளிலேருந்து பெரிய பாக்ஸரு பெரிய ரெஸ்லர் ஆகணும் தான் ஆசை. நீங்க இருந்துட்டு போங்க. ஜான் சீனா யார்? நான் இருந்துட்டு போங்க. நான் யார் தெரியும்ல. இருந்துட்டு போங்க. நீ இவ்வளோ பேசிட்ட. சண்டைக்கு வா, சண்டைக்கு வா, சண்டைக்கு வா. எல்லாருக்கும் வீரம் கட்டாயம் உண்டு. யூடியூப் எதுக்கு இருந்துச்சுன்னு தெரியாத காலத்துலேருந்தே அதை பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து ஸ்மைல் சேட்டை ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில். ஏன்னா சன் டிவிலலாம் வந்து ஒரு ஜஸ்ட் ஃபார் லாஃப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ போடுவாங்க, ஃபாரின் ஷோஸ். அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த டைமில் அதுலேருந்து தாண்டி வரும்போது யூடியூப்பில் பார்த்தா ஃபன் பண்ணுறோம் சேட்டை, ஸ்மைல் சேட்டை, ஐ திங்க் ஸோ, ஸ்மைல் சேட்டை ஃபன் பண்ணுறோம். ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு டீம். இந்த ஓஜி ப்ராங்க்னா அவங்க தான். அவங்க வந்து அவங்கள மாதிரி ப்ராங்கே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ஒரு ஓஜி ப்ராங்க். அதில் வந்து ஷெரீஃப் ப்ரோ, சித்து ப்ரோ, அப்புறம் வந்து ராம் நிஷாந்த், இவங்க 3 பேர் தான் இதோட ஸ்டார்டிங்கே. இப்போது அதுக்கப்புறம் அர்ஷத்து அப்படி நிறையா அந்த டீம் வளர்ந்துருச்சு, பிளாக் ஷேப்பாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சித்து விலாக்ஸாக மாறிடுச்சு. இப்போ சித்து விலாக்ஸில் ஃபுல்லாக கண்டென்ட் தான். சித்து விலாக்ஸில் எல்லாமே வந்து கண்டென்ட் தான், என்ன நடந்தாலும் கண்டென்ட் தான், எல்லாமே வந்து ப்ராப்பராக கண்டென்ட் தான். ஸோ ஸ்மைல் சேட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து அடி வாங்காத ஆளே கிடையாது. அந்த டார்க் ஹியூமர், டார்க் காமெடி சொல்லியிருக்கோம்ல, நம்ம அடி வாங்கி இன்னொருத்தவங்க சந்தோஷப்படுத்து, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடி வாங்குவாங்க. ஷெரீஃப் ப்ரோ அடி வாங்குவார், சித்து ப்ரோ அடி வாங்குவார், ராம் நிஷாந்த் அடி வாங்குவார், எல்லாருமே அடி வாங்குவாங்க. அந்த சேனல்லே ரொம்ப ஃபேவரட்டான சேனல் இந்த ஓஜினா அவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. கலெக்டரா நீ? என்ன பாக்ஸர்னா இங்க பாருங்க. என்ன 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 ராடி பண்ணிட்டு நீ ஒத்தைக்கு ஒத்த வரீங்களா? பேசாம போயிடு. அடிக்கிற? ஏன் அடிக்கிற? நீ தான் சண்டை கூப்பிட்ட, அதனால தான் அடிச்சேன். சும்மா விளையாட்டுக்கு தான். என்ன சண்டை, என்ன விளையாட்டு உனக்கு? விளையாட்டுக்கு தான் சண்டை கூப்பிட்டா. என்னை பத்தி உனக்கு தெரியும். இங்கே தான் இருக்கிற பிரச்சனை. ஃபர்ஸ்ட்ல வந்து பெரிய டிஎஸ்எல்ஆர், இப்போதான் நிறைய கேமராஸ் வந்து சின்ன சின்னதாக வந்துடுச்சு. ஆக்ஷன் கேமரா, ஓஸ்மோ அண்ட் டிஜே, இந்த மாதிரி 360 இன்ஸ்டா 360 வந்துருச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பெரிய டிஎஸ்எல்ஆர் கேமரா தான் எடுத்துட்டு போனோம். அதை வச்சுக்கிட்டு இவங்க ஒளிஞ்சு எடுக்கிறேன்னு சொல்லி இவங்களே மாட்டிக்குவோம். பல டைம் கேமராமேனே மாட்டிக்குவாப்ல. இவங்க வந்து ப்ராங்க் பண்ணிட்டு ஓட்டுருவாங்க. இந்த கேமராமேன் மாட்ட வேலையை டீம் திருப்பி வந்து அந்த பிரச்சனை சரி பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இவங்க வந்து யாருமே அப்படியே ப்ராங்க் பண்ணிட்டு அப்படியே அனுப்பிச்சிடுறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. கூப்பிட்டு அப்படியே சால்வ் பண்ணி அவங்க என்ன அசிங்கமாக திட்டினாலும் என்ன அடித்தாலும் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க வந்து கொஞ்சம் அப்படியே கூல் பண்ணி அழகாக அனுப்பிச்சி விடுவாங்க. அந்த விஷயம் இன்னைக்கு வந்து சித்து ப்ரோ வந்து அவரோட வளர்ச்சின்றது கட்சிக்கும் பயங்கரம். பட் அதுக்காக அவர் நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அந்த மாதிரி இன்னைக்கு அவர் பெரிய டைரக்டராகவும் பெரிய செலிபிரிட்டியாக இருந்தாலும் அன்னைக்கு நாளைக்கு மனுஷன் உத வாங்காத ஏரியாவே கிடையாது. எல்லா ஏரியாலையும் உத வாங்கியிருக்காப்புல ப்ராங்க்ன்ற பேரில். அவ்வளோ அந்த மனுஷன் எஃபர்ட் போட்டிருக்காரு ப்ராங்க்குக்காக. அந்த ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு எபிசோடு வந்து
லிட்ரலி வந்து 90s கிட்டு அந்த டைமில் யூடியூப் வச்சுருந்த எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு எபிசோடு. ஃபன் பண்ணுறோம். அப்புறம் ஹரிபாஸ்கரோட ஜம்ப் கட்ஸ் இதெல்லாம் வந்து வந்தாலே முதல் வேலை அதை உட்காந்து பார்க்குறது தான். ரீசார்ஜ் பண்ணி டேட்டாவெல்லாம் போட்டு பார்க்குறது தான். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அடிக்கிறது டிஃபெண்டே பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக அடி வாங்கணும்னு தான் முடிவு பண்ணியே போவாங்க போல இருக்கு. அடி வெளுத்துருவாங்க சில நேரத்துலலாம். நல்லா செவில் மேலே விழுவும் அடி. அப்புறமா நல்லா பஞ்சிங் லிஸ்ட் மாதிரி போட்டு பஞ்ச் பண்ணுவாங்க, அடி வாங்குவாங்க. நிறைய ஹெல்ப்பும் பண்ணுவாங்க சில பேருக்கு. அதனால எனக்கு எப்பயுமே வந்து இந்த ஓஜி இன்னைக்கு வந்து சித்து விலாக்ஸ் பார்க்குற பல பேர் எக்கச்சக்கமான ஃபேன் சித்து விலாக்ஸ்க்கு. ஸோ விலாக்ஸாக சித்து விலாக்ஸ் வந்து த பெஸ்ட்டு. பட் அவங்களோட ஒர்க்காக பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறோம் தான் வந்து த ஓஜி. அவங்க எல்லாரையும் வந்து இன்னைக்கு நாளைக்கு பெரிய ஆளாக மாற்றினதோட பேஸே வந்து அந்த ஃபன் பண்ணுறோம் தான். வந்து ஃபன் பண்ணுறோம் டைம்லேருந்தே பயங்கர ஒரு பெரிய ஃபேன் ஆக்சுவலாக சித்து ப்ரோ. ராம் நிஷாந்த் ப்ரோவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஷெரீஃப் ப்ரோவும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இவங்க தான் வந்து இந்த ப்ராங்க்குக்கு ஓஜி, இந்த சித்து விலாக்ஸோட டீமுக்கு ஓஜி எல்லாமே வந்து இந்த ஃபன் பண்ணுறோம் தான். அங்கேருந்து இவங்க வந்தாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கிறீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா சித்து விலாக்ஸோட இல்லை பிளாக் ஷீப்பில் இருக்குது ஃபன் பண்ணுறோம்னு ஒரு சீரீஸ் இருக்குது. அந்த சீரீஸ் உட்காந்து பாருங்கள். ஸோ பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய ஒஸ்ட் டு பெஸ்ட் ஃபன் ப்ராங்க்ஸ் பண்ணுற ப்ராங்க் சேனல்ஸோட ஆர்டர்ஸ். ஒஸ்ட்லேருந்து பெஸ்ட்டு இதுதான் பெஸ்ட்டு. என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராங்க் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசப்பாயிண்ட்டே ஆக மாட்டீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்கள் எவ்வளோ ப்ராங்க் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் சேனலில் வந்து ப்ராங்க் இருக்காது. ஏன்னா நான் என்ன உங்களுக்கு பார்த்தேன் நான் அதை உங்கள்கிட்ட ஷேர் தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த சேனல்ஸ் போங்க, இந்த சேனல்ஸ் இருக்க ப்ராங்க்ஸ் எல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், டிப்ரெஷனை கம்மி பண்ணுங்கள். ஓகே பாய். பஞ்சாயத்து கூட போடுறது. போடா வீடு போ. ஒரு சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க. வேலை வெட்டிய பாருங்க.